புதிபுரத்துல உள்ள ஐயனார கூட்டிக்கிட்டு நீ விளையாட நேரமாச்சுட்டா கள்ளிச்சேரி நல்ல கம்மாயாய் நான் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயாய் என் பொல்லாத உடம்பாரம்மா உனக்கு 600 வருஷம் பட்ட சீம கருவ உடமரந்தான் படுக்க என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிச்சேரி காளிமுனி ஐயா உன் தங்கச்சி காளியாத்தவா கூட்டிக்கிட்டு இந்த புதிபுரம் கிராமத்தில் கொஞ்ச நேரம் நின்று விளையாட எந்திரி மை செட்டு சூப்பர் எஸ்பிஆர் ரவி ரேடியோ புதிபுரம் உரிமையாளர் பாண்டி இந்த மைசூர்கார் உள்ள வந்து வேமா 1000 ரூபா வைங்க வா உள்ளவா ஹலோ 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 டெஸ்டிங் ஹலோ 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 ரவி ஆடியோ ஹலோ ஹலோ அன்பார்ந்த ரவி ப்ரோ மைசூர் ரவி ப்ரோ உள்ளவா இங்கே வா மைசூர் ரவி அண்ணே கம் கேர் உள்ளே வா இங்கே வா ஸ்டேஜ் மைக் இன்னொன்று வை பதறிக்கிட்டே தெரியவா மைக் இல்லாட்டா மூங்கிக்கம்ப நட்டி வை அது மைக்கை போட்டு விடு நடு சாமத்தில சாமந்தி பூ ஆள சத்தது இல்ல நெஞ்ச ஊருக்குது ஆல்ரவுண்டுக்காரன் அறம் வாங்க போறேன் நத்தின் துவும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசிர்ந்த போதும் எனக்கும் ஐயமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க ஆசிர்ந்த போதும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தாய் பிறந்தா கூத்து நல்லா நடக்கும் ஐயாமாரே ஐயமாரே உங்க ஐயமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க தாய் பிறந்தா போதும் எனக்கும் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க ஆசி
13 ரூபா 3 10 ரூபான்னு விற்கிறாங்க, ஒரு மனுஷனும் தெரிய மாட்டேங்குது. வர இந்த உள்ளூர் கூட்டத்தோட வெளியூர் ஆளு தானே அதிகமாக வந்திருப்பிய. வெளியூர் ஆள்லாம் கை தூக்குங்க போதும். ஸ்டடோன் உள்ளூர் லேடிஸ்லாம் கை தூக்குங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு போங்க. ஆனால் உள்ளூர் ஆளுகளே இல்லை. மைசெட்டு உண்மையிலே எங்கள் அண்ணே ரவி அண்ணே ஆட்டோ ஓட்டி சேர்த்தது தானே இந்த ஜாமெல்லாம். தனியாக உட்காந்துருக்க உசிலம்பட்டியில் பானிபூரி கடை ஓடுற மாதிரி அங்கே உட்காந்துருக்க. அடுத்த வருஷம் நவாமரா கருப்புசாமி அருளோடு ஐயனார் அருளோடு நீ பல கோடிக்கு ஜாமான் வாங்கி உசிலம்பட்டி தொகுதியிலேயே ஓஞ்சட்டு தான் பெருசாக இருக்கன்னா நாங்கள் ஊரம் தெருவில் தெரியணும். அப்புறம் என்ன உன் வீட்டில் குடியிருக்க முடியா கேட்கல. வாடா இந்த அப்பையிலேருந்து நீ ரொம்ப டார்ச்சல் பண்ணுறான்டா. செல்ஃபி எடுக்கிறேன் டேய் வெதர் அந்துவங்க என்ன செல்ஃபி எடுக்கிறவங்க பார்த்தா விட்டு ஈரு செல்ஃபி உள்ளே வந்து சித்திரப்படுத்துறேன். டேய் டே 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 உட்காருங்கடா. இவங்க பால்வாடியில் நினைச்சு வந்துருப்பாங்க. உண்மையிலே பூதிபுரம் கிராமத்துக்கு வருடந்தோறும் எங்களை கூப்பிட்டு வந்து இந்த வயக்காட்டில் சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஊருக்குள்ளே இடமே இல்லையாப்பா. ஆனால் அந்த சாமி துடியாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு மழை வேயனா நான் மொத்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். டே கருப்பா மழை இறக்குப்பா. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? எக்கோ வைப்பா ப்ரோ. ஹலோ இங்கே கவனி. நீ மைசூர் போட வந்தியா கருது வண்டி ஓட்ட வந்தியா? இங்கே கவனி. நீ எதுக்கு மூத்த அண்ணனா இருக்க எனக்கு? ஹலோ அன்னை தந்தைதான் வணங்கி புதிபுரம் அருமை சபையோர் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி புதிபுரம் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோய் கிராமத்திலே கிராமத்திலே ஐயனாரு துணை இருக்கிறாங்க. ஐயனாரு துணை இருப்பார். கிராமத்திலே ஐயனாரு எங்கள் துணை இருப்பார். ஐயனாரு அன்னதந்தான் வணங்கி சபையோர் வணங்கி புதிபுரம் கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு மந்தயமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு மந்தயமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோய் கிராமத்திலே குங்கும பொட்டழகி எங்கள் மலையமல் துணையிருப்பால் குங்கும பொட்டழகி. நம்மளுக்கு கருப்பசாமி துணையிருப்பார் குங்கும பொட்டழகி. சொல்லி வச்சா நவமரா கருப்பசாமி ஏழை மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. எனக்கு புதிபுரம் கிராம படி குங்குமம் மணி மாடு ஒட்டிய சாரட்டு வண்டி கட்டி சாரட்டு வண்டி கொட்டி சலங்க மாடு 2 போட்டி 2 சலங்க மாடு 2 போட்டி சாயங்காலம் போற வண்டியா ஏ மாமா சாயங்காலம் போற வண்டியா ஏ மாமா புதிபுரம் ஐயனார் வாசலுக்கு ஏழல மாமா. நம்ம ஐயனார் வாசலுக்கு ஏழல மாமா. அசையாது கீநாட்டு என் கருப்பே குடியருமா
கோவிலுக்கு எங்க ஐயனார் கோவிலுக்கு அலுயர விச்சரவா அசையாத முடியறவா உனக்கு அசையாது முடியறவா ஐயனார் விச்சருவா அசையாத விச்சருவா உங்க அசையாத விச்சருவா கெட்டவர நந்தோருமா ஏ சாமி கெட்டவர நந்தோருமா ஏ சாமி அந்த 18 படி அந்த எனக்கு குலசாமி புள்ள ஒத்துமையே ஆகிரச்சு ஊரு திரண்டிருச்சு ஒற்றுமையாகிருச்சு புள்ள ஒற்றுமையோ ஆகிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா பாண்டி முனிடா மதுரை பாண்டி முனிய தங்கியிருப்பது கருப்பாயுரணிய கிளப்புதடா பாண்டி முனி புதி உரா எல்லையில இந்த 4 பேருக்கு ஒரு கைதட்டி கொடுக்கலாம். இந்த 4 பேர் தான் காலையில ஜம்ஜா 4 நாள் சாப்பிட்ற வைக்க. உண்மையிலே இந்த 4 பேர் இல்லைன்னா நடிகர் கிடையாது. எக்கோ கட் பண்ணி பாட்டு முடிஞ்சனே ஆஃப் பண்ணி விட்டு மெயின் டான்ஸ் பார்த்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஈபியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. பதட்டப்படாத, நரம்பு தளர்ச்சிக்கு மாத்திரை இருக்கு, உள்ளவா பொம்பளை பிள்ளைய ரெடி பண்ணி விடுறேன், வேற வழி இல்லை. இந்த மருதமணிக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன், HIV வந்துருச்சு. பின்னாடி காஞ்சு கருவாடா படுத்து கிடக்க. அவனை எந்த ஊரில் கொண்டு போய் புதைக்க போகிறாங்களே எனக்கு தெரியல. படுத்து கிடக்கிறவன் எப்படி படுத்து கிடப்பேன் ப்ரோ, இந்தா விரைச்சிட்டானே சாரப்பா மாதிரி. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான உதவுவதில் வள்ளலாக திகழக்கூடிய பசித்த குழந்தை கை நீட்டி விட்டால் உடனே உணவு கொடுக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் போல் காட்சி அளிக்கக்கூடிய என் அன்பு உறவுகளே, வீட்டிலே சோத்தில் தண்ணி ஊற்றணுமோ இல்லையோ, காத்தாடி அமர்த்தணுமா இல்லையா, பூட்டின ஜாவி இடுப்பில் இருக்கா இல்லை என்று தெரியாமல் அன்னை தெரசா உருவத்திலே அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே, அதுகளுக்கே அது சந்தேகம் வந்துருச்சு. நம்மளை தெரசான்றானே, நம்ம புருஷனை கோத்தாங்கம்மான்னு வைக்கிறான், இவன் தெரசான்ட்டு சேர்த்து அட்டிக்கிறக்க முடியும் வாங்கடி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்டதான் இன்றைக்கி நாங்கள் சீரழிஞ்சு தர்றோம். ஆமாத்தான், எவ்வளோ கஷ்டம். இந்த வாரு உரம் பொம்பளை அரைக்காம தெரியும், உரம் லவ் தான். இந்த 3வது படிக்கிற முதற்கொண்டு டீச்சரை விரும்புகிறானடா, அதை சினிமாவில் வேற எடுக்கிறாங்க. கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகெல்லாம் கடவுளுக்கு சம்மானம் மதிக்கணும். அவர்கள் இல்லை என்றால் நம்மளாம் இல்லை. அதனால் டீச்சர் சார் என்ன சொன்னாலும் கேட்கணும். என்னப்பா புழு புழுன்னு கேட்பேன். நீ வீட்டில் உங்கள் ஆத்தா சொல்கிறதே கேட்க மாட்டேன், வேலை மஜரை பாருன்னு ஓடுவேன். வாங்கப்பா. இந்த 3 பேர் எந்த ஊர்? ஓ, பூதிபுரம் தானே. சரி சரி, நான் பயந்தவனே தான், ஆடு தேடி வந்த ஆளுக மாதிரி. உண்மையிலே வயக்காட்டில் நாடகம் போடுறதே ஜவுரியம். நினச்ச இடத்துல ஒன்றுக்கு இருக்கலாம், நினச்ச இடத்துல வெளியே இருந்து வச்சுருப்பாங்க இவ்வளோ பின்னாடி. அந்த ஈரத்துக்கு அதுக்கு வீச்சம் தாங்க முடியல. சி, ஏன்னா மதுரை மாநகராட்சி கக்கூசு மாதிரி கிடக்கு. சரி, என்ன பண்ணுறது, உங்கள் ஊருக்காச்சா திங்கணும். வட்ட வட்ட நாடகம் பேச்ச ஆட்டோவில் கூப்பிட்டு வர்றேன். எந்த வருஷமும் நான் கேட்குற தொகையை கொடுக்க மாட்டேறேன். உன் சொந்த ஊருன்னா அன்பாளையத்தில் உள்ள ஆளுகளை பூரா விரட்டி விட்டுருவோமா? இன்றைக்கி தலைக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னா காசை வெட்டி போட்டுருவேன். எங்கிட்ட இருக்க ஆளுக பூரா ஒரு மாதிரியை நெலிக்கிறீ என்ன? நடிகர்களுக்கு அருமையான சாப்பாடு தக்காளி சாதம். தக்காளி சாதம் சாப்பிட்டு இவங்க தப்பு தப்புன்னு அடிக்க வாங்க. பூரா நெஞ்சை கரைச்சிட்டு ராஜவாட்டு போய் வேலுக்கிட்ட குத்துறியா நக்கு நக்குன்னு. திருப்பி முட்டை போட்டா வாங்கிட்டு வர சொன்னால் அது எந்த ஹோட்டல்ப்பா? வெங்காயம் இல்லாமல் எங்கேயாவது முட்டை கொட்டா போடுவானாடா?
இந்த சூத்து ஊத்தி என்னடா பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா வெளியூர்லேருந்து இவ்வளோ தூரம் பைக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா எதுக்கு? பெட்ரோல் பிடிச்ச கேடா கிடையாது. உங்களை எத்தனை மனதிலையும் கவலை இருக்குது. இந்த கவலையை போக்குறதுக்கே அந்த நாடக நிகழ்ச்சி. தொடர்ந்து தமிழனுடைய நாடக கலையை மட்டும் கிடையாதுங்கய்யா, தமிழன் வசிக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. ஏன்னா தமிழனை தமிழன் தான் வளர்த்து விடணும் கண்டிப்பா, அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தமிழனை வளர்த்து விட இதே பூதிபுரத்தில் ஒரு ஆள் 5 மாடி வீடு கட்டுறாருன்னா பக்கத்து வீட்டுக்காரர் எந்திரிச்சு டெய்லி பாண்டி ஊரில் போய் வீடு கட்டுறியா பாண்டி பிள்ளை வீடு கட்டுறியா நீ தான் 7 மாடி ஆக்கணும் அப்படின்னு விபதியை கொண்டு வந்து கொடுப்பானாக்க நீ கட்ட கட்ட உனக்கு செய்வேன்னு வச்சுக்கிட்டுருவேன். நீ சென்ட்ரிங் போடுறதுக்குள்ளே அங்கே கழுத்திருப்பேன் சேவ மண்டையை பேச்சு வச்சுருவேன். உண்மை தானே? புது வண்டியை வாங்கிட்டு நிப்பாட்டுவேன், அதை 2 பேர் நோட்டம் சொல்லுவேன். இந்த வண்டி நல்லா போகும், ஆனால் ரிம்மு துருப்பிடிச்சிடும், டயரு காற்று நிற்காதுன்ட்டுவேன், மைலேஜ் கொடுக்காதுன்ட்டுவேன், வண்டி திடீர்னு ஷார்ட் எடுக்காதுன்ட்டுவேன். அவன் நினைப்பேன் இப்போ தானே வண்டி வாங்கிட்டு வந்தேன். குறை சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இப்போ பொம்பளைகளுக்கெல்லாம் என்ன வேலை? கல்யாண மண்டபத்துக்கு ஆம்பளை போனால் என்ன பண்ணுவேன்? கவுச்சியா, சரக்கா, எலும்புக்கு வச்சுருக்காங்களா, சூப்பு வச்சுருக்காங்களா, குடல் கூட்டு வச்சுருக்காங்களா, சரக்கு வச்சுருக்காங்களா? ஆம்பளை கண்ணோட்டம் அங்கே இருக்கும், பொம்பளை கண்ணோட்டம் பூரா பொண்ணு மேலே தான் இருக்கும். பொம்பளையால் பூரா சேரில் உட்காந்துட்டு சேட்டு மகன் மாதிரி, பிள்ளை நல்ல உள்ளதாக்கா, நல்ல பல்லு வரிசையில் நல்லா இருக்குது, மசுறு காணாது. ஆமாம், மசுரத்தையும் கேரளாவை கரண்ட் இழுக்க போகிறேன், மசுறு காணாதுன்னு சட்டை எழுத்து விட்டு வந்துடும். அதே மாதிரி ஆம்பளையால் ஊரா வேலைக்கு போய் அவன் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு காலில் 8ஆம் நம்பர் செருப்பும், ஒரு காலில் 7ஆம் நம்பர் செருப்பும் கட்டிங்க போடலாம்னு கப்பில் ஊற்றுனா கப்பு ஓட்டையாக போயிடும். அந்த கப்பை ஓட்டையை அடைச்சிக்கிட்டு குடிச்சு விட்டு ஒமட்டிடும், சைடிஸ் இருக்காது. கம்பு கூட்டை மோந்து பார்த்து அந்த மசுரை மூக்கில் போய் புற ஏறி சித்திரவதை வட்டு வீட்டுக்கு வருவேன். நீ வர்ற ஆள்கிட்ட பூரா லோனை வாங்கி வை. எவன் கோட்டை போட்டு வர்றான்னா அவன்கிட்டலாம் லோனை வாங்கு, கடைசியில் புரிஞ்ச உயிரை வாங்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் கோட்டு சூட்டை போட்டு ஊருக்குள்ளே வந்தோடனே பொம்பளை வர கிளம்பிருச்சு. ஏய் எக்காய் இது என்ன லோனு கரண்ட்டு கேளு, வாங்கடி போவான் அப்படின்னு மொத்தமாக போய் அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன லோனு தருவியா, எத்தனை லட்சம் தருவியா? அவன் அழுதுட்டேன். நான் ஐஸ்கிரீம் வைக்க வந்தவம்மா, அருண் ஐஸ்கிரீமில் வேலை. அத்தா இருக்கிற வச்சு வாழ தெரிகிறவன் தான் உண்மையிலேயே அறிவாள். கைதட்டலாம். என்ன உண்மை? மயிர்மேனே நீதாண்டா ஊரை கெடுத்தவன். தண்ணி அடி வேணான்னு சொல்லலை, அதுக்கு பேசாமல் குருணு மருந்து அடிச்சு நீட்டு நிமிந்துரு. பின்னாடி ஒரு பாடி கிடக்குமே காய் வேட்டியில், அதை 5 காலுக்கு எரிச்சிரு, சோழி முடிஞ்சு. இது என் தம்பி, இவன் நல்லவன், லேஜா எச்சு புத்தி இருக்கு அவனுக்கு. பின்னாடி போய் டான்ஸை பார்த்துட்டு வரானடா, அது இன்னொருத்தன் பொட்டாட்டிடா, நம்ம கெஞ்சி கதறி கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த பிள்ளையை கெடுத்து விட்டுறாதியாடா. இதில் என்னென்னா ஆம்பளைக்கு எந்த இடத்துலையும் மதிப்பு கிடையாது ப்ரோ. ஒரு ஜவுளி கடைக்கு நம்ம போகிறோம், எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க. அங்கே பொம்பளை பிள்ளை இருந்தாத்தே வேகமாக போவாங்க. ஆள் சேர்த்துக்கிறியா மச்சான், செம்ம பிகர் வேலைக்கு போட்டிருக்காங்கடா, பூரா போய்கிட்டு கடை அடைக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்பேன், எங்கள் 110 சட்டி சைஸ் இருக்கா? அந்த பிள்ளை இருந்துச்சு ப்ரோ, தீர்ந்து போச்சு, 210 இருக்குது அப்படின்ட்டு. 210 இவன் குண்டி சேருமா? சரி. மறுநாள் தீபாவளிக்கு இவன் சட்டியை போடுவேன், சட்டி அங்கேயே கிடக்கு, இவன் மதுரை போயிடுவேன் முண்டமா. பொம்பளை பிள்ளை இருந்தாத்தையும் சட்டி வேணும், கைலி வேணும், பேண்ட்டு வேணும்னு அந்த கடையில் இருக்க சாவியை கொண்டு வாங்கிடுவேன். இதுவே முரட்டாளாக ஒருத்தன் மீசை வச்சுட்டு உசிலம்பட்டி ஜவுளி கடையில் வாங்கு தம்பு என்ன வேணும் என்ன வாக்குறியேண்டா, ஓ முகரையே பார்க்கலடா, நல்லா இருப்படா, கடை அடைச்சிட்டு போடா. நாடகத்துலேயும் அப்படித்தான். ஊரில் பெரியவர் வந்தார், நான் கேட்டேன், ஐயா நான் தான் எம்கேஆர், ஒரு டீ வேணும். இருப்பா இப்போ தானே வந்த, என்ன டீ? பொறுமையாரு, இப்போ தான் கடை ஒதுக்கி வைக்கிறாங்க, வாங்கிட்டு வருவேன்ட்டார். டான்ஸு கேட்குது, ஹலோ எக்ஸ்கூஸ் மீ என்கிட்ட சொன்ன அதே ஆள், என்னத்தா டென்ஷன் ஆகிக்குது, ஒரு டீ. உடனே அவர்,
ஹார்லிக்ஸ் போட்டு வரவா, என் பேத்தி பிறந்ததுக்கு வாங்கினது இருக்கு, ஹார்லிக்ஸ் போட்டு வரிக்கி ரொட்டி ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொன்னாலும் அங்கேயே கடை ஓட்டானப்பா. ஆமாம்மா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆண்களுக்கு மதிப்பு இல்லை. இன்னைக்கு பஸ் எடுத்துக்கோங்க, என் சிங்கம் பூரா படிக்கட்டில் தொங்குறேன், அதுலேயும் எத்தனை வண்டியில் வெல்டிங் வைக்காம கம்பி பூரா கிழிச்சு விடும், ஒவ்வொருத்தையும் இறங்கும் போது பேண்ட்டு பக்கமெல்லாம் கிழிச்சு ரத்த கரையோடு இறங்குறேன், என்னமோ பாகிஸ்தானில் போய் சண்டை ஓட்டது மாதிரி. ஆனால் பொம்பளை ஆளில் உட்கார வச்சு அளவு பார்க்குறேன் பாரு இந்த தமிழை. இவன் அதுக்காக தொங்கலை, அந்த பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறது தொங்குறேன். அந்த பிள்ளைய இறக்கப்படுமா, அங்கே பாருடி அவர் எப்படி தொங்குறாருன்னு. இவன் தான் அன்னைக்கு 75 பேர் தொங்குனேன், படிக்கட்டே ஆடுது. 74வது ஆள் யாருன்னு பார்க்குறேன், கண்ட்ரேடு தொங்குறாப்புல. கண்ட்ரேடு தொங்கிட்டு புரின்னு விசில் அடிக்கிறேன், டிரைவர் நிப்பாட்டல, வேகத்தடையில் டம்முன்னு விட்டேன். கண்ட்ரேட்டு பொத்துன்னு விழுந்து கருப்பாயூர்னில் விழுந்து அவனை போய் காரைக்குடியில் போய் கேட்குறேன், என்ன இப்போ டிக்கெட்டு போட்டியா? உடனே கண்டேட்டு சொன்னேன், எனக்கு கடை டிக்கெட்டு போட்டிருப்பாங்கடா, நாசமாக போனேன், நான் இங்கே தான் கிடக்கேன், வேலையை வேணாம் ஒன்று வேணாம். ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு மாணவ செல்வங்களே உங்களை அத்தனை பேருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, வீட்டில் பெத்ததாயுது அப்பெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம், வீட்டுக்கு வா, தொங்கிட்டுலாம் போக வேணாம். சிறுவர்களே, பாதுகாப்பு அவசியம். அதே மாதிரி இளவட்டம் பூரா என்ன பண்ணுறேன்னா, 3 பேர்த்தை ஏற்றிக்கிட்டு பைக்கில் கையை விட்டு ஓட்டு, கையை விட்டு ஓட்டு, கடைசியில் கையை விட்டே போயிடுவாங்க. ஆமாம், கவனம் தேவை. எல்லாரும் எக்கோ குறை அங்கே அடிக்குது, குறைச்சி வை, அவுட்ரு குறை இன்னர் வை. உன் மை செட்டு அதுக்காக ஃபேமஸான செட்டு தான், அதுக்காக இங்கே தொண்டிக்கு கேட்குற மாதிரி வைக்கக்கூடாது, இன்னொருக்கு ஆளுகள் கேட்குற மாதிரி வை. இந்த பூதிபுரம் இங்கே இருக்க சாமியெல்லாம் லேஜான சாமி கிடையாது, துடியான சாமி. இந்த சாமி இன்னைக்கு என்ன நாடகம் வச்சுருக்குன்னு தெரியாமே சில பேர் வந்திருப்பேன். எதை நாடகம்ட்டாங்க, எம்கேஆர் வர்றாருன்ட்டாங்களே, அது என்னென்னு பார்த்துட்டு வர முடியும். இந்த நாடகம் பாண்டிச்சாமி நாடகம். இந்த பாண்டிச்சாமி நாடகத்தில் என்ன பண்ணோம்னா, தும்முன்னு இறங்கி ஒரு 20 பேர் உழப்புவோம். சாமி இங்கே வரணும், சாமி துடியாக வரணும். பொம்பளை ஆளுக மெயின் ஆரம்பித்தா, அதுக்காக சாமி பாட்டு படிக்கும்போது பொம்பளை சாமியார் பொம்பளை நெளிச்சிட்டு போனேன்னா ஒரே எரிதேன், இங்கேயே உட்காந்துக்கிறோன்னா. அதே மாதிரி ஆம்பளை ஆளுக்கு ஒரு வேண்டுகோள், வயசான ஆளுக ஆடுனாங்கன்னா அவங்கள போய் பிடிங்க, தண்ணி விடுங்க, உட்கார வைங்க, காத்தாடியை போட்டு விடு. வயசு பிள்ளை ஆடுனா யாரும் போய் தொட்டேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சு விடு. ஆமாம், வயசு பிள்ளை ஆடும்போது பூரா பேரும் பாயிராண்டா, மஞ்சு ரொட்டு மாட்டை பிடிச்ச மாதிரி பாஞ்சு அந்த புள்ள மூச்சு திணறி கடைசியில் ஊர் அம்பளாரை கூப்பிட்டேங்க, வாயா ஐயா வாயா அப்படின்னு பார்த்தா அவர் தான் முதல்ல கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். என்னன்னு கேட்குறேன், என் பேத்தி மாறிப்பா, உனக்கு அங்கே என்ன வேலை? அதனால துடியான நாடகம் இந்த பாண்டிச்சாமி நாடகம். ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் கதையை தொடருவோம். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி, 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். உன் கைய இங்க வை. என்ஃபீல்டு பைக்கு 1 வச்சிருந்தேன், பேசஞ்சர் ஆட்டோ 1 வச்சிருந்தேன், அதை ஓட்டிக்கிட்டு அன்பாலயத்துக்கு நாடகம் பேச வந்திருந்தேன். லட்சக்கணக்கில் மைசெட்டு வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் தான் அந்த பாட்டு சமம், யாரையும் குறிப்பிட்டு பாடலை. உசிலம்பட்டியிலேருந்து செக்கால் நூரணி போடுற வழியில் மெயின் ரோட்டில் இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு 20 ஏக்கரை 10 வருஷமாக விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டாலும் நகை வருஷம் நல்ல ரேட்டுக்கு ஏறுதுன்னு 150 ரூபாவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகுறதுன்னு மதுரையில் 2 பேர்த்த சம்பளத்துக்கு போட்டு 100க்கு 10 பைசா வட்டிக்கு 1.4 கோடியை விட்டுருந்தேன். ஃபார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். லோக்கலில் போயிட்டு வர ஒரு ஜிப்புட்டு டிசைர் வச்சிருந்தேன். டீ சாப்பிட்டு வர்றதுக்காக என்ஃபீல்டு பைக்கு வச்சிருந்தேன். நல்லா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 1.5 லட்சத்துக்கு ஐஃபோனு வாங்கி வச்சிருந்தேன். பகலில் இந்த சொத்துக்களை பாதுகாக்க எவனோ 2 பேர் எதிரி உண்டாக்கிட்டாங்கன்னு 15 பேர்த்த தண்ணி ஊற்றி டெய்லி
மதுரையில் போய் முனியாண்டி விழாச்சில் சாப்பாடு ஓட்டு அவங்கள வளர்த்து வச்சிருந்தேன். சரி மண்டை காயுது, ராத்திரி எங்கே போய் படுக்கலாம்னு உசிலம்பட்டியில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். மே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. 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 இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா, இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். 100 நாள் வேலை பார்த்து காசை வாங்கி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்க வாங்கி குடிச்சு எத்தனை கல்யாண வீட்டில் பல பேர் காலில் விழுந்து இந்த கட்டிங்காக நாசமா போக குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாயுத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பழகின நண்பர்கள்லாம் எனக்கு வேணாம். விடிஞ்ச 5 மணிக்கு சரக்கு கப்பு சைடிஸ் இருந்தா மட்டும் போதும். இதுதான் வாழ்க்கை. என்ன 20 வருஷமா வாழ்ந்த நபருக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், கிச்சடா அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. 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 சுகமா இருக்குதுன்னு சோம வீட்டுக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். புதுசா குடிக்கிறது மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதடா, இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க, அது யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. உண்டு அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து பெருதான அடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து குடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய புண்ணியவான்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைகளோடு பெத்த தாய் தகப்பனோடு இந்த குடியை விட்டு பிறவி என்பது ஒரு தடவை தான். இனிமேல் நம்ம பிறக்க போறது கிடையாது. அதுலேயும் புனிதமான பிறவின்னா மனித பிறவி தான். இது நல்ல மனுஷனுக்கு பூரா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
லேஜி வாஜா கட்டிங்க போட்டு வந்த நாடகம் பார்த்த ஆளுக்கு இந்த பாட்டை எதுக்கு பாடினேன் இந்த வெண்ணமையன்னு என்னை கோத்தாங்கம்மான்னு வச்சாலும் மேடை மேடைக்கு தாய் பிள்ளையெல்லாம் கண்கலங்காம வாழணும்னு ஒதுத்து புட்டு கேவலப்பட்டு பல பேர்கிட்ட பேச்சு வாங்கி இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேச வண்டி வச்சிருந்தேன் 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. ஐயா அப்துல் கலாம் கண்டிப்பா பாரு ஐயா. அவர் ஒரு ஆளு தான் தமிழ்நாட்டுக்கார். அப்துல் கலாம் ஐயா நேசிக்கிறாரு. நீங்களாம் ஆந்திராவா? கைதட்டலாம். இந்த பாட்டு நான் பொம்பளையாளுக்கு தாத்தா பாடினேன். உங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்க மாட்டாருன்னு சொன்னா பொம்பளையில இருந்தா கை தூக்குங்க. பரவாயில்ல. 150 பொம்பளையில 2 பொம்பளை கை தூக்குறேன். இனிமே பொம்பளைகளுக்கு ஒரு ஐடியா சொல்றதா, உன் வீட்டுக்காரு போதையில் வந்தாருன்னா நீ அதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்பை போட்டு உக்காந்துரு. அவன் வந்து என்னடியும் கோத்தாண்டா நீ என்னடா கொம்மாண்டு அப்படியே கோச்சிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. பிள்ளைய புழு புழுன்னு வளரும். நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தமிழகத்தில் உள்ளவங்கெல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மது அருந்துறாங்க. என் தமிழகத்தில் பிறந்த அந்த தமிழச்சி அப்படி கிடையாது. நம்ம என்னதான் குடிச்சு புட்டு நம்ம ஊதாரியாக தெரிஞ்சாலும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கட்டி காப்பாற்றக்கூடிய என் வீர தமிழச்சிகளை எம்கேஆர் தலைவணங்கிறேன். பொம்பளை கை தட்டும் போது புருஷங்களுக்கு பொச்சு பொச்சுன்னு இருக்கா. கையாடி தட்டுற கை இண்டாளிமலை நீ வீட்டுக்கு வாடி உன்னை புழக்கலைன்னா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், பெத்த தாய் இல்லை என்றால் ஒவ்வொரு மகனும் கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளோ நீங்கள் பெரிய தொழிற்சாலையில் வேலை பார்த்தாலும் நீங்கள் படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் நான் வச்சதான் சட்டம்னு சொன்னாலும் யாருமே பெரிய ஆள் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆள்னா 10 மாதம் நம்மளை சுமந்து பெத்தெடுத்த தாயை தவிர யாருமே பெரிய ஆள் கிடையாது. சரிதானே? உண்மை அதேன். சரி, இப்போ கைதட்டு 4 ஊரை அம்மா சொல்கிறத கேட்பேலாக்க எங்கே கேட்குறேன், அந்த அண்ணன் கேட்க. அதே உண்மை அண்ணே. ஏப்பா எங்கெங்கே கேட்குதுப்பா? அவுட்ரு குறை. சரி ஒவ்வொரு நீ சொல்கிறத நான் கேட்கணும். படி ராஸ்கல், நீ அன்பாளையத்துக்கு வா, உன் சொட்டே என்னங்கிறேன். நான் சொல்கிறத எதுவும் கேட்க மாட்டேன். அங்கே ஏக்குது வர அதை கட் பண்ணு. ஏன்னா மைசெட்டு போடுறதும் லேஜான விஷயம் கிடையாதுண்ணே, ரொம்ப கஷ்டம். அவுட்டரில் போட்டுக்கிட்டு அங்கிட்டு கத்தும் இங்கிட்டு கத்தும். அதே மாதிரி ஊர்களில் போட்டேன்னா வயசான ஆள் பூரா பழைய பாட்டை கேட்பாங்க. இளவட்டம் பூரா ஆளுமா டோலுமான்ட்டுவேன். நடுத்தர ஆளு பூரா நடுசாமத்தில் மஞ்சு விரட்டா தெம்மாங்க பாட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீ என்ன பண்ணுறீன்னா மொத்தமாக ஆஃப் பண்ணி போட்டு சீமக்கல் போய் படுத்துக்க. என்னப்பா மஜாவா கசமஜாவா பாடுறேன். அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடுறேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வம் தந்த அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அந்த பேய்க்கரம்பு அவர் சொந்த ஊரா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அவர் தெய்வம் தந்த அப்துல் கலாம்.
கோடிகளை குவித்தாரையா பெரும் பாஜமிகு நம்மள்களா அட தென்பாண்டி ராமநாடு அமைச்சரா அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வம் தந்த அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவரா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்கள கனவு காண சொன்னாரையா ஏ தென்பாண்டி ராமேஸ்வரா தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வம் தந்த அப்துல் கலாம் பின் மீது கனையே வினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வினார் பின் மீது கனையே வினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் படத்தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா சொன்னவனே எல்லாருமே கைதட்டலாம். ஏன்னா சாதி மதம் அப்பாற்பட்டவர், உலகத்திலே எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல மனிதர்னா அப்துல் கலாம் ஐயா தான். அவர் நல்ல மனுஷன், முதலே செத்துட்டார். இப்போ இருந்துட்டாருன்னா இளைஞரே கெடுத்து விட்டுருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா வாங்கயா பாரில் ஒரு கட்டிங்க போடுவோம், ஆமையா ஜைடிஸுக்கு சிக்கனை திக்கலாம் வாகையாட்டு கெடுத்து விட்டுருப்பாங்க தான். நல்ல மனுஷன். ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது கூட இந்த அரசாங்கத்தினுடைய தூசி கூட நான் அணிந்திருந்த உடுத்திருந்த உடையில் இருக்கக்கூடாது என்று உதறிவிட்டு வந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். இன்னைக்கு யாராவது உண்மையை சொல்கிறோமா? எங்கள் அண்ணன் ரவி மைஜெட்டில் போய் கேளு. அப்புறம் புதிய இடத்துல உள்ளூரில் ஜெட்டு போட்டு எப்படி மிஞ்சிச்சு, என்ன மிஞ்சிச்சு, டீசல் பூரா கையில் இருந்தே வாங்கி போட்டேன். அதே மாதிரி பெட்டி கடைக்கார்ட்ட போய் கேளு, பெட்டி கடை வச்சிருக்கீங்களே மாதம் ஒரு 10 ரூபா நிற்குமா, என்னத்த சிகரெட்டு பீடியெல்லாம் இன்னும் காசு கொடுக்கணும், கடனாத்தான் வச்சுருக்கேன், அப்புறம் எதுக்கு டெய்லி 5 மணிக்கு திறக்கிற? டீ கடையில் போய் கேளு, ஏன்னே 1 லிட்டரு பாலில் 50 டீ ஆத்திரிகளே மிஞ்சும், என்னத்தை மிஞ்சிச்சு, டீ தூளுக்கு என்ன 7000 கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு டெய்லி திறக்கிற? உண்மையை சொல்ல மாட்டேன். யாராவது சொல்ல சொல்லு. ஒரு ஜேஜிபி ஓட்டுறாள், எப்படின்னே ஜேஜிபி மாதம் 1.5 லட்சம் நிற்கும்ப்பா, 1.5 லட்சம் நிற்கிது, இதை வச்சு தான் 2 வீடு கட்டினேன், இன்னும் 2 வண்டி வாங்குறேன், சொல்ல மாட்டானே, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஜேஜிபி எப்படி, என்னத்த டிவி கட்டு. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கு. நம்ம சொல்கிறோம் இந்த தொழில் போட்டு அவர் பெரிய ஆள் ஆயிருப்பார், அந்த தொழிலில் பார்க்கறதுனால அவர் பெரிய ஆள் ஆயிருப்பார். பார்க்குற எல்லா தொழிலுமே வந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள், லாபங்கள், நட்டங்கள். அத்தனை தொழிலுமே புனிதமானது. உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் அத்தனை பேர் பார்க்கின்ற தொழில் புனிதமானது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவன் வீட்டில் படுத்து தூங்குறது ஒரு தொழிலாக நினச்சி கைதட்டுறேன். அதுவும் ஒரு தொழிலாண்டா. சும்மா தூங்கவே கூடாது. அந்த வாரு பச்சை லைட் அடிக்கிறேன் பாரு, அவன் பிட்டு படத்துக்கு வந்தவன். ஏன்னா என்னைய பார்த்து அவசரம் முட்ட மாதிரி தெரியுதா, நீ பப்புனா தெரியுதா, வேற என்ன தெரியுதாடா, ஒழுக்க மாறுறான், ரெட் லைட் ஏரியா மாதிரி அடிச்சு காட்டுறாங்க. ஒரே விஷயம், எல்லாரும் வெளியில் நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் பார்க்குறியா ஆத்தா, நீங்கள் பாருங்கள். லைட் அடிப்பேன், திடீர்னு உள்ள உடம்பு ஓத்தாண்டுவேன். நான் எல்லா பேச்சையும் வாங்கிட்டு தான் நாடகம் நடிக்கிறேன். ஆனால் உள்ளே நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. நிறைய போதையில் வந்து இப்படி வந்து நின்றுக்கிட்டு, அண்ணே எம்கேஆர் அண்ணேன் சொல்லுப்பா,
என்னை பாரு, என்னை தெரியுதா? நான் என்ன சோசியரா? கணிச்சு சொல்ல தெரியலையே. 2009 உனக்கு டீ வாங்கி கொடுத்தேன், நான் ஒரு காண்டேன். 2009லையா? சரி தெரிலப்பா. ஏய், புதுக்கோட்டையில் கதிர்வேல் இருக்கார்ல? ஆமாம், கதிர்வேலு சின்னத்தாவோட பேரந்தேன் நான்டேன். நான் உடனே எந்த கதிர்வேலு? உனக்கு நல்லா தெரியும்னே, சத்தியம் பண்ணுன்றேன். நான் சூட தாமத்தி சத்தியம் பண்ண முடியுமா? ஏய், இது பரவாயில்ல, செல்ஃபி எடுக்க வர்றவன் எப்படா வரணும்? நிறைய போதில் வந்துட்டு இந்த அவன் தான் ஒரு முத்தம் கொடுன்றேன். நான் முத்தம் கொடுத்துட்டு தாலி வெட்டி சாக நீ வாழ. அதுலையும் செல்ல எப்படி வச்சுக்கிட்டேன் ஒருத்தன். நீ நேர நிலைன்னு என்னையே சொல்கிறேன். அவன் நிற்க முடியலை. நீ இதுக்குள்ளே வா அப்படின்றேன். எதுக்குள்ளே வர சொல்கிறேன்? இந்த உள்ள வா, செல்லுக்குள்ளே வான்றேன். செல்லுக்குள்ளே எப்படா நான் வர முடியும்? சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தவொடனே அவன் ஆடி ஆடி கிரிச்சுன்னு எடுத்துட்டு சூப்பர் எம்கேஆர்னா எம்கேஆர் தான்ட்டு போனேன். என்னையும் எடுக்கலை, அவன் மூஞ்சி எடுத்துக்கிட்டு போயிட்டேன். இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பு. பெரும்பாலும் நாங்கள் டேபிள் போட்டாதான் உட்காந்து சாப்பிடுவோம். தரையில் உட்காந்து சாப்பிட சொன்னால் நானாக மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆமாம், ஏனுகள் அவன் தண்ணியை போட்டு சட்டியே ஓடாமல் தூக்கி கட்டிக்கிட்டு அன்னை எலும்பு வைக்க வேண்டாம் அங்கிட்டு குனிகிறேன். பின்னாடி பார்த்தா செவரொட்டி மாதிரி தோக்கி. ஆமாம், அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் இலையில வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்தேன். நான் ஒரு தகரத்தை வச்சுட்டேன், இல்லைன்னா அவன் தகரத்தை வச்சிருப்பேன் இலையில. ஏய் பார்க்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. எத்தனை ஊரில்? ஆமாம்மா, எத்தனை கசடுகளை கசர். பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். பெரிய கஷ்டம்னா நாளையிலேருந்து நீ லக்கேஜ் பைய கொண்டு வா. என்ன கஷ்டம்? அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறேன். ஐயா கோடாங்கி, ஐயா செல்லம்பட்டி கோடாங்கி, வணக்கம். எங்கள் அண்ணே நாடகத்தை நிறுத்தி விட்டு பகுமானமாக நிற்கிறவார். நாடகம் நின்று போச்சு அன்னைக்கு. மறுபடியும் நாடகம் நடத்துவோம். அப்போ இது பூரா நம்ம குரூப்பா? நன்றி நன்றி. பூதிபுரம் கிராமத்தார் சார்பாக உங்களை வருக வருகன்னு. இந்த பூதிபுரம் சும்மா கிடையாது, எல்லா பேர்த்தோடையும் பழகி அன்பாக இருக்கக்கூடிய எந்த கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. அதே வேணும், என்னத்தை கொண்டு போக போகிறான். அன்றைக்கெல்லாம் அன்பாலயத்தில் வந்து ஒரு வயசானவர் என்னை பார்த்து அழுதுட்டார். 1/4 மணி நேரம் அழுதார். இத்தனை பேர்த்த வச்சு கஞ்சி ஊத்துறி எம்கேஆர், இல்லாதவர்களுக்கெல்லாம் 4 வீடு கட்டுற, நாட்டில் ஒரு அடி இடத்த விட மாட்டுறாங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். என்னத்தை கொண்டு போக போகிறோம், என்னத்தை கொண்டு போகணும்னு 1/4 மணி நேரம் அழுதுட்டு என் செருப்பை கொண்டு போயிட்டேன். அந்த ஆள் அவன் வந்ததுக்கு எதாவது கொண்டு போட்டு நல்ல வேலை அன்பலை சாவியை கொண்டு போனால் நான் தெருவில் படுத்திருப்பேன். இதெல்லாம் பெருமைக்கு பேசுவாங்க. நல்லா கவனிச்சு பாரு. எவனுமே ஊரில் ஒத்துக்கிற மாட்டேன். நேற்று போகிறேன் ஜெக்கானூரில் 2 பேர் பைக்கில் விழுந்துட்டாங்கடா. ஒருத்தன் இந்த ஊரில் அது பேசுறதுக்குன்னு ஒருத்தருப்பேன். ஏப்பா என்ன 2 பேர்? மண்டன் நகரில் ஸ்மார்ட் ஓட்டுப்பா 4 பேருன்ட்டுவேன். அதே மாதிரி எப்பா அந்த அவர் கதிரேசன் மாடு மஞ்சூரட்டுக்கு போய் 4 பேர்த்த குத்தி பிடிச்சிடா. ஐயோப்பா இந்த ஒரு அழகர் மாடு பின்னங்காலே 8 10 உதச்சியே கொண்டு வச்சுப்பா வெதரில். அப்படி ஒரு ஆள் கொண்டு இருக்கானா? அதே மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ள கணேஷ் புயலை போடுற ஆளுங்க நீங்கள் போடுங்கண்ணே, கணேஷ் புயலை போடுங்க. ஏன்னா அது கணேசன் கம்பெனி, நீ இது உங்கள் கம்பெனி, நீங்கள் போடலாம். ஆனால் கணேஷ் புயலை போட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துறாத. தலை பீவீச்ச விஷம். என்கிட்டலாம் பக்கத்தில் வந்து குடலை பிடிங்கமோ. ஆனால் அதை போடும்போது எவ்வளோ ஒரு அழகு, அந்த கலை நுட்பம் தமிழ்ன்ட்டு தாண்டா இருக்கும். வேற லெவல் பங்காளி. அப்படி அந்த புயலை எடுக்கும்போது வேட்டியா அப்படி தூக்கி அப்படி விட்டு அந்த ஜட்டிகளை ஓட்டி அந்த பாக்கெட்டை எடுத்து ஒரு முட்டை ஓடுவேன். ஊதுன உடனே அந்த பாக்கெட்டு புடச்சுக்கிறோம். அது அப்படியே பெரிய வெண்ணமையம் பெரிய டீஷர்ட் மாதிரி இருந்தா இப்படி பார்த்துக்கிடுவார். என்னமோ ரைடு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே கொட்டுவேன். கொட்டிக்கிட்டு இப்படியே தேய்க்கலாம்ல, அவன் ஜாமிக்கு ஆகாதான். இங்கே வச்சு அவரை வச்சா அப்படி நேரத்து வர முடியா, நேரத்து வர முடியாது. மாடு கிட்ட அத்துட்டு ஓடி.
அதை வச்ச உடனே பன்னிக்குட்டி மாதிரி வீங்கி போயிருந்தோம். ஏய் போடுவாங்களாக்க. அடுத்து ஒரு நாளைக்கு தேய்ச்சி இதுல வை. சி இதுல நல்லது சொல்லி கொடுக்க நாட்டில் ஆள் இருக்கா? இங்க வாடா, உனக்கு என்ன சுகர், சோறு திங்கப்படாது, ஆட்டுக்கறி திங்கப்படாது, 2 இட்லி சப்பாத்தி சாப்பிடு உடம்பு நல்லா இருக்கும். சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இவனுக்கு சுகர் இருந்தால் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்பேன், சுகர் இல்லாத ஆள்கிட்ட, உங்களுக்கு சுகர் வரல? அவர் எனக்கு என்ன மாதிரி வருது, நான் எவதாலி ஆத்தேன், எனக்கு எதுக்கு வருது? இல்லை செக் பண்ணி பார்த்தீங்களா? எனக்கு 300 இருக்கு. அப்பாடா நமக்கு 250 தான் இருக்கு. சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி சைஷா ஐயா முத தண்ணி அடிக்காமல் நீங்கள் எல்லாருமே நல்லவங்க தான். இப்போ ஒவ்வொரு ஆளும் யாரை தேடுறீங்கன்னா உனக்கு கற்றுக் கொடுத்தேன் பாரு, அவனை தேடு. முத எல்லாருமே போய் தண்ணி அடிக்க நம்ம போல சைடிச்சு திங்க போவேன். சைடிஸ் தான் ஆரம்பிப்பாங்க. நான் சரக்கு பீர்லாம் சாப்பிட மாட்டேப்பா, வேணும்னா சைடிஸ் வாங்கி தாங்க நான் திம்பேன். பார்த்தா சரக்கு அடிக்கிறவன் 100 ரூபாய்க்கு சாப்பிடுவேன், 600 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். சிக்கன் வாங்க அதை வாங்க சாப்பிடும் போதுதான் நம்ம ஆளுக பார்ப்பாங்க, சைடிஷா கண்டால திங்கிற இவனை எப்படியாவது இழுத்து விடணும்டா. டேய் சரக்கு அடிச்சாத்தான் உமட்டான், ஒரு பீரை போடுன்னு வாங்க. வேணாப்பா, பீரை சாப்பிட்றா. ஒரு கப்பில் ஆரம்பித்து விருட்டு இழுக்கேன். மறுநாள் பார்த்தா அவன் 2 பீரை வாங்கி வச்சுட்டு வயக்காட்டில் உட்காந்துருப்பேன். இப்படி தான் இழுத்து விடுவாங்க. அதே மாதிரி உமட்டும் போதெல்லாம் நம்மளால அழகாக ஐடியா கொடுப்பேன். உமட்டு தான் உண்டை உமட்ட தலையை மூந்து வர்றா, மூந்து வர்றா, சட்டையை மூந்து வர்றா, கம்பு கூட்டை மூந்து வர்றான், அதை மூந்து வர்றா, சட்டியை கலட்டி ஒருத்தி மூந்து வந்துட்டேன். அதோடு விழுந்தடிச்சு ஓடி பாலத்தில் முட்டி இந்த கொடுமையா. அண்ணே என்ன பொன்னாடா இருக்கா, வாங்க. நீ வாட்டுக்கு ரோசை போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் துண்டுலாம முண்டமா குளிக்கவோ. இங்கே வா, புதிபுரம் உறவுகள்லாம் இங்கே வா. என் சிங்கம் எங்கள் அண்ணன் தான். எந்த செலவு இல்லாமல் உன் ஆட்டோவில் 650 பேர்த்த அழுத்து போட்டு வருவேன். என் அன்பாலயத்துக்கு 2 வருஷமாக நீங்கள் குடித்த பவுண்டா மட்டும் 3.5 லிட்டரு அதை எழுதி வச்சிருக்கீங்க, மொத்தமாக வசூல் பண்ணுறேன். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா காணா, ஸ்டேஷன் போயிட்டாங்களா? காவல்துறை அதிகாரி ஐயா அவ்வளோதான், டியூட்டி முடிஞ்சு. ஐயா லத்தி இருந்து எடுத்துட்டு வாங்க. யாவோ நாடக நடிகருமான நகைச்சுவை நடிகருமான எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கின்றோம், எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. எங்கே தம்பி என்ன நீர்மல் அடி அடிக்கிற? என்னடா நீ உள்ள வாடா, உன்னை புழக்கலைன்னா வர என்ன அடி அடிக்கிற வயசுக்கு. அதனைத் தொடர்ந்து பூதிபுரம் கிராம வாழ் மக்களுக்கு கோவில் ஊர் கிராம பொது கோயிலுக்கு ஐயரா பாடுபட்டு உழைத்த சின்னன் டிஎன்எஸ்சி அவர்கள் சார்பாக ஊர் பெரியதனம் சாமான் தங்கலியாளுக்கு பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. மாமா சின்னன் டிஎன்எஸ்சி டிரைவர் சார்பாக ஊர் பெரியதனம் சாமான் தங்கலியாளுக்கு பொன்னாடை உயர்த்தப்படுகிறது. ஊர் பெரியதனம் சாம்பான் தங்கலியான், உண்மையிலே அவர்கள் தான் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் இல்லை. உங்கள் வழிகாட்டினால தான் இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் நல்லா இருக்கு ஐயா. உங்கள் பணி துரட்டுறோம், கைதட்டலாம். ஒன்றுமே இருக்காது, வேகமாக வந்து சொல்லுவேன்.
அடுத்தபடியாக சரி சரி நாடக நடிகர் MK ராதாகிருஷ்ணனுக்கு மார்த்தாண்டம் பிரதர்ஸ் சார்பாகவும் தீபா அவர்கள் பொன்னாடை பொருத்தப்படுவார். உதராம போடு உதராம. அண்ணா என்ன ஆள் இருக்கா ஊரை என்ன வெதனல் வாங்க வந்தவங்களா? எங்க நடிகருக்கு உறவுக்கு போடுங்க. இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்களது தங்கராஜ் அவர்களுக்கு முன்னாடி ஓத்தி மயில் வைக்கிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மணி சின்னன் அவர்கள் சார்பாகவும் ஊர் பெரியதனம் சாமான் தங்கலன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தம்பி காடமங்கலம் முருகன் வாப்பா. முருகனு பதிலாக அண்ணன் அனுப்பு பங்காளிய ஜெயக்குமார். தம்பி லைட் அடிக்கக்கூடாது தம்பி, லைட் அடிக்காத. காடமங்கலம் முருகன் யூடியூப் சேனல் அவருடைய நண்பர் உதவியாளர். வாழ்த்துக்கள் பங்காளி. 501 அம்பளிப்பு கொடுத்தவன் பேர் என்னப்பா? செல்வம், பூதிபுரம் செல்வம். எனக்கு நன்றி. 6 மணி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். பூதிபுரம் கிராமத்தார் சார்பாக இங்கே மிருதங்கத்தில் மணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பூதிபுரம் கிராமத்தார் சார்பாக ஆல்ரவுண்டு செய்து கொண்டிருக்கின்ற மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் முருகேசன் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிற சீனு முருகேசன் 2 துண்டு கொடுத்துருங்க. தம்பிட்ட சீனுக்கு 1 கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க. சீனு கட்டினவன் எப்படி உட்காந்துருக்கேன் பத்தியா? மைசெட்டு என்ன ரவி என்ன வாங்கிட்டியா? 5-6 கூட எடுத்துட்டு போவேன். ஒவ்வொரு உன்னை எதிர்த்து பேச முடியாது, காசை பிடிச்சிக்கிடுவேன். சரிங்க, இப்போ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சேவை தொடரட்டும். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் இருக்கோம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பிய. சின்ன பையில தண்ணி அடிக்கும்போது அங்கிட்டு போகாதீங்க, நமக்கு தேவை கிடையாது. அதுதான் யாரு அவங்கெல்லாம் இல்லை, நம்ம இல்லைப்பா. அவங்க காலத்துலலாம் இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பயந்து எப்படி நடந்தாங்க. இன்னைக்கு பெரிய ஆளை கண்ட எதிர்த்து பாயிறேன். என்னாச்சு? சரக்கு வாங்கிட்டு சைடிஷ் வாங்கிட்டு வருவா. என்ன சொல்ல வர்ற? 500 ரூபாய் நன்கொடை அளித்த எங்க அண்ணன் பேரு பாங்காரா பால்காரா? பால்காரா கிருஷ்ணே. ஓம் கிருஷ்ணன் பத்ராகம். வேற யாரு? குடும்பத்து பேரப்புறம் சொல்லு. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண? உள்ள போய் உட்கார, அபிஷேகம் நடக்குது. போ, இந்த வர மணி ஆட்டி விடு. எங்க அண்ணனுக்கு நன்றி நன்றி. யாரு மணியவா? போ, நீ வீட்டுக்கு போ. முத ராமச்சந்திரன் ராமச்சந்திரனோட குடும்பத்தார் சார்பாக 1001 MKR அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்தை நன்றி. அதான் நினைச்சேன் ஈர நேரத்துக்கு எதுவும் வரலன்னு. எப்பாய் அங்கன பேசாத, சரியா கேட்காது. இதுல பேசு. எல்லாமே ஒரு தாய் மக்கள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மழை வர போகுது, காசு தானே வாங்கணும், பார்த்தா பொண்ணு ஜோதி ஏறுது, அடியாத்த சண்டை பெருசாகுது, தாம்பூலந்தான் மாத்தாமலே கொடையும் தான் கொண்டு வர நினைச்சு வீட்டுக்கு போகணும். எங்க வாடு திண்டாட்டம் தானா, மேகந்தான் பெய்யுது பெய்யுது, மழைதான் வருது வருது, மழை பெய்ஞ்ச விவசாயம் தான். நீங்க நல்லா இருக்க மழை பெய்யுதான். கண்ணுல வாழ ஏ கண்ணுல வாழ ஊத்த
மழை வரட்டும், மழை வந்தாத்தான் மகிழ்ச்சி, அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. மருதமணி வேணா காரில் போய் பார்த்துட்டு வா. மருதமணி வந்து பல்ஜானில் காட்டுற குரலி வித்த மாதிரி தான். ஒரு டிஃபன் பாக்ஸில் பாம்புன்னு வச்சிருப்பேன், அப்புறமேல தான் காட்டுவேன். என்ன கருத்திலும் பொன்னலம் குடியே மதுரை மாவட்டம் முசலம்பட்டி வட்டம் செல்லம்பட்டி ஒன்றியம் பூதிபுரம் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில், ஸ்ரீ மந்தையம்மன், ஸ்ரீ ஐயனார் திருக்கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடை அலங்கரிக்க நிகழ்வாம் மதுரை பாண்டிச்சாமி என நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக உசிலம்பட்டி வட்டார ரேடியோ கமிட்டியின் சார்பாக சின்ன கோவடி விசுவா சார்பாக 101. நன்றி நன்றி சார். நடிவிச வேந்தன் நடிவிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் KP கார்த்தி அவர்கள் வெள்ளச்சாமியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். குயிலினும் இனிமையான கோகிலவாணி நடிப்புக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எங்களது மணப்பாறையைச் சேர்ந்த எம் பிரியா அவர்கள் வெள்ளையம்மாவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசந்தத்தில் ஓர் நாள் மனைவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. அதற்கு அடுத்தபடியாக குணச்சித்த நடிகர் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லக்கூடிய RS பிரபாகரன் அவர்கள் சேதுபதி மற்றும் பாண்டிமுனியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் வீரவேல் சுட்டி வந்த பகவர் தன்மை தோலடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல். அதற்கு அடுத்தபடியாக எனது அருமை நண்பர் நகைச்சுவை மன்னனாகவும் மற்றும் நண்பர்கள் மற்றும் பல வேடங்கள் போட காத்து கொண்டிருக்கிறார் மணப்பாறை சேர்ந்த முருகேசன் அவர்கள். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எங்களது PM தங்கராஜ் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதான வேளன், சிவசக்திதான வேளன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதான வேளன், சிவசக்திதான வேளன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் கந்தன் காலடியை வணங்கினான். உமையவள் தன் வடிவம் மதுரையின் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி. உமையவள் தன் வடிவம் மதுரையின் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றால் காசி விசாலாட்சி. கங்கையிலே குளிக்கின்றால் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு, அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு. கந்தன் கந்தன் காலடியை வணங்கினான். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான், கந்தன் அடியவர்க்கு
அவனும் அருள்வான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்த வினை தீர்ந்து விடும், மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினார். செல்லம்பட்டி ஜே அரஸ் ஜெயம் ரேடியோ சார்பாக அம்பளிப்பு வழங்கிய அன்பு உறவுக்கு நன்றி நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி மணி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். श्री राम रेडियोस ராம்ஜி ரேடியோஸ் என் அன்பு உறவுகள் சார்பாக நன்கொடை வழங்கிய அன்பு உறவுக்கு நன்றி 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 நன்றி. அண்ணே பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மணப்பாறையைச் சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். எங்கே எங்கேடா கைதட்டலாம். ஏன்னா நீங்கள் கைதட்டினாதே அவங்க ரப்பு ரப்புன்னு அடிக்க முடியுங்க. நீங்கள் சுணங்கிட்டீங்கன்னா நாங்களும் சுணங்கிறோம். அந்த மழை வந்ததுக்கு ஏன் பயப்படுறிய? சாமி கும்பிட்றோம், இதெல்லாம் எதுக்கு சாமி கும்பிட்றிய? எல்லாரும் மழை வர்றதுக்கு தானே. மழை வந்தால் நல்லது. மழை வந்தால் விவசாயத்தை மழை காப்பாற்றும். விவசாய பூரா நம்மளை காப்பாற்றுவாங்க. யாரும் பட்டினியாக இருக்க மாட்டான். அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பஞ்சான். இன்றைக்கி 500 ரூபா தாள் இல்லாத ஆள் இருக்கலாக்க. 3வது படிக்கிற பையன் பெட்டிக்கல்ல போய் 500 ரூபா தாளை கொடுத்து கள்ள மிட்டாய் ஆக்குறேன். நாங்கள் படிக்கும்போது எங்கள் அப்பா 1 ரூபாயை கொடுத்துட்டு 5 நாளைக்கு வச்சு செலவழிப்பான்ட்டு எங்கள் அப்பா. அந்த 1 ரூபாயை 5 நாளைக்கு பார்த்து பார்த்து டவுசர்களை போட்டுக்கிறேன். இன்றைக்கி காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு தம்பி. மணிவேல் போன்ற இளைஞர்கள்லாம் அந்த நாடகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தாளமித்து கொண்டிருக்கிற எனது அன்பு தம்பி மூர்த்தி அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். ஒரே அடிதான். அதுக்கப்புறம் எவனும் இங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு வர முடியாது. சங்கு சங்கு அழகு சாமி அலப்போம். வீரம் குறையாம இருக்குது வாரையா. புதிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா, மந்தையம்மா இருக்கிறாளையா. மந்தையம்மா தத்துரமா காக்குறாளையா. மக்களை எல்லாம் தத்துரமா காக்குறாளையா.
நமதூர் பூதிபுரம் கிராமத்திற்காக வாலாந்தூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் பூசாரி பெரிய பூசாரி வினோத் அவர்கள் வருகின்றவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். யாரும் நன்கொடை கொடுக்க வேண்டாம். நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே வாங்கிக்கிறோம். நாடகத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம். உங்கள் அன்பு இருந்தால் போதும். நன்றி நன்றி நன்றி. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா ஐயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அருள் கூறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா ஊதி உர ஐயனாரையா ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா ஊதி உர கிராமத்திலே இருக்கிற ஜாமி ஐயா பொல்லாத கருப்பனையா கருப்பந்தான் தத்துருமா இருக்கிறான் ஐயா கருப்பந்தான் தத்துருமா இருக்கிறான் ஐயா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா ஐயா கோடான கோடி சனோ உன்னை தாய் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரப்பா 18ஆம் படியா பூதிபுரம் கிராமத்துக்கு 18 படியை விட்டு வந்துதான நேரமாச்சியா பூதிபுரம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா ஐயனாரு தத்துருமா இருக்கிறார் ஐயா இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்கிறார் ஐயா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தான் வத்தலையா ஐயா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தான் வத்தலையா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தான் வத்தலையா கள்ளிச்சேரி காளி முனியந்தா தங்கச்சி மந்தையம்மனை பார்க்கத்தானே கள்ளிச்சேரி காளி முனியையே பூதிபுரம் வந்துட்டானையா பூதிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துணியான தெய்வம் தானையா பூதிபுரம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா அடுத்தபடியாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது பூதிபுரம் SPR ரவி ரேடியோஸ் உரிமை எஸ் பாண்டி பூதிபுரம் அருமையான மைசெட் எங்கள் அண்ணே வாழ்த்துக்கள் அண்ணே பாட்டு போட்டு உன்னே ஒரு பாட்டை போடு அப்புறம் வரும் மறுபடியும் முதலந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹலோ ஹலோ பேசா இருக்கு ப்ரோ SPR ரவி ரேடியோஸ் உரிமையாளர் பாண்டி அவர்களுக்கும் பணியிடக்கூடிய அன்பு உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டை போடவா செகுல அரைஞ்சு விடுவேன் வேணாம்ப்பா நீ பொழுதனைக்கு பாட்டு போடாத வாழ்த்துக்கள் பந்தல் அமைப்பு பி பரமன் பூதிபுரம் நாடகம் நடைபெறும் இடம் உதவி வழங்கியவர் கொங்கபட்டி பாலுச்சாமி தேவர் பெரும் நிலக்கலார் பாலம்மாள் முன்னாள் கவுன்சிலர் குடும்பத்தார்கள் அன்னதான நன்கொடையாளர்கள் பூதிபுரம் நன்றி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் இப்படிக்கு இந்த பெரியவர்கள் எத்தனையோ இளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய புனிதமான நிகழ்ச்சியை பூரம் கலந்து கொண்டு நமக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அன்பாளர்கள் மதிமரியாதைக்குரிய எப்படிக்கு ஊர் பெரியதனம் சாம்பான் தங்கலியான்
பூதிபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் இளைஞர்கள் பூதிபுரம் அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே தட்டிய பிச்சுக்கிட்டு வாமப்பு செய்து கொண்டிருக்கிறான். 12 கிலோ எலும்பும் 5 கிலோ சதையும் 2 அழுகி போன கிட்னியுடன் காத்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணில் மைந்த மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகளின் முந்தனை கண்டு எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியார் ஐயா வாத்தியார் ஐயா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. பெண்ணென்றால் மேடையிலே எப்படித்தான் பஞ்ச கல்யாணியாக நிற்க வேண்டும், நவரத்தினங்களாக சொலிக்க வேண்டும் என்று உதாரணம் வழங்கக்கூடிய அன்பு சகோதரி எவன் பொண்டாட்டின்னு என்ன வரைக்கும் தெரியல, மணப்பாறை பி சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. அடி மாமா மகரதியே ஏ சீனி சக்கர கிளியே, ஏ மாமா மகரதியே ஏ சீனி சக்கர கிளியே. வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. தந்தனன தந்தனனா தான தந்தன தந்தனனா, தந்தனன தந்தனனா தான தந்தன தந்தனனா. இந்த நாடகத்தை காண வருக என்று பூதிபுரம் கிராமத்தார்கள் அத்தனை பேருமே அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளியூரிலிருந்து இந்த பூதிபுரம் மண்ணுக்கு வந்திருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், உலகத்தில் நீங்கள் எல்லாருமே வெவ்வேறு தொழில் செய்யலாம், என்ன வேலை பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய சொந்தக்காரகன் மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள் தொழிலோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற காரணமாக இருந்த அந்த ஒரு நபரை மட்டும் நீங்கள் ஆயுள் உள்ள வரை மறந்துடாதீங்க, மறக்கக்கூடாது. குரு துறகம் பிள்ளா துறகம். எங்கள் வாத்தியாரே எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கலைன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு நடிகனாக நான் தெரிஞ்சிருக்க முடியாது, உங்களைப் போல சொந்தத்தை நான் சம்பாரிச்சிருக்க முடியாது. எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த பூதிபுரம் மற்ற ஊர்களை பார்த்து நான் லேசாக போராமப்படுவேன். நீங்கள் வசதியாக இருக்கீங்க நீட்டாக இருக்கீங்க அதை பார்த்து கிடையாது. இப்படி திருவிழாலாம் எங்கள் ஊரில் வச்சதே கிடையாது. லைட்டு எப்பயாவது தான் கட்டுவாங்க. என் பொண்ணாவது வயசுக்கு வந்தால், சடங்கு வந்தால், கல்யாணம் வந்தால் கட்டுவாங்க. மொத்தமே 7 வீடு தான். 7 வீடு 5:30க்குள்ளே சாயந்தரம் கதவை அடைச்சிடுவாங்க. அங்கிட்டு யாரும் சரக்குன்னு சொன்னால் கூட பயப்படுவாங்க. அவ்வளோ ஒற்றுமை 7 வீட்டில். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஒல்லி காசு வெட்டு, மிளகா அரைத்தல், மண்ணவாரி தூத்துதல், இந்த 3 டூட்டியும் மாதம் 30 கடுமையாக செய்வாங்க. அப்படி ஒரு ஊரில் பிறந்து இன்றைக்கி 7 வீடு தான் இன்றைக்கி 7 லோகத்துக்கும் தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. உலகத்தில் பெரும்பாலும் ஒவ்வொரு பிள்ளையும் ஏன் அம்மா அம்மான்னு ஓடுது தெரியுமா? நம்ம அப்பாவை கண்ட ஏன் வெறுக்கிறான்? அம்மா தான் நமக்கு என் நேரத்துலையும் ஐயா ஒரு இட்லி சாப்பிடியா, அம்மா உனக்கு தோசை சுட்டு கொடுக்குவா, சாப்பிடியா சாமி ஐயான்னு அரவணைக்கிறது தாய். அப்பா அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே வரும்போது தலை மாதிரி தான் வருவார். எங்கே உமையன் எங்கவன் சின்னவன் எங்க, உடனே என்ன எங்கவன் கிரிக்கெட்டு என்ன மயிர் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு உடனே நம்ம கடைசி வரைக்கும் அப்பாவை கண்டா நமக்கு எதிரி மாதிரியே. ஆனால் அந்த பையன் அப்பா ஏன் காட்டுறாருன்னா, நீ வாழ்க்கையில் உயர்ந்து போகும்போது உனக்கு எத்தனை இடையூறு வரும், உனக்கு நேர்மையானது செய், எவனுக்கு நீ பயந்துடாத அன்னைக்கு தகப்பை நம்மளை பயங்காட்டி வளர்க்குறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தகப்பா டாடி. அம்மாவுக்கு வணக்கம். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை உறவுகள் இல்லை. எங்களை சொந்த வந்த வெறுக்குது. பெத்த பிள்ளைய கஞ்சி ஊற்றாமல் விரட்டினாலும் அந்த எம்கேஆர் இருப்பேன் பிள்ளையாக. நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும்
நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த பயலுக்கு ஆட்டம் பொறுக்காம உரையை முடிக்கிறேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், பொங்கி வளரணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலா நோய் நொடி இல்லாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். ஹலோ 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 கொஞ்சம் அக்காவுக்கு இறக்கி வை. இருமா இருமா, கரெக்டாக வாய் நேருக்கு வை. வாயில் வை. இல்லை வாய் நேருக்கு வைக்க சார். நீ பாட்டுக்கு வாயில வை. இல்லம்மா வாய் நேருக்கு வைக்க சொன்னேன். ஹலோ 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 பெட்டி நொறுக்கி போடுவீங்க வச்சுக்கோ. ஹலோ 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 செக்ஸ் வீடியோஸ், ஏய் செக் ஆடியோஸ். ஏ இதையா என்னம்மா? இல்ல முத பெரிய மனுஷனா? இல்லம்மா செக் ஆடியோஸ். அப்படி சொல்லு. ஊர்ல உதவங்க அதுக்கு எனக்கு தெம்பு இல்ல, என் உடம்புல. ஆமா ஆமா. அதனால மாமா வாமா. வணக்கம் மாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்க்காம திறக்க மாட்டேங்குது, மூட மாட்டேங்குது. எந்துமா? கண்ணியா கண்ணு. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேம்மா. மிருதங்க வித்வான் அவர்களே வணக்கம். என்னவா? வித்வான். நான் 6 மாசத்துக்கு வித்து தாண்டி மாப்பிள்ள ஆகணும். ஓடுற வரைக்கும் ஓடட்டும், ஆமா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப ஆல்ரவுண்ட் கர்ற வணக்கமுங்க. நல்லா இருக்கீங்களா? சத்தியமா நீ விளங்கவே மாட்டேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுவிட்டு விளங்க மாட்டேன். வீடியோ காலே பேசுற எப்ப பார்த்தாலும். அப்படி சரி சரி. அதனால நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் வாத்தாலும் எப்பமா? நீங்க ஆளே காண பிறந்த எப்பமாங்கற? இல்ல என்னமா சொன்னீங்க? ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்க தாள மாசத்துக்கு வந்திருந்த அன்பு அண்ணா முருகேசனை காணவில்லை. சரி, கண்டுபிடிச்சு கொடுத்தா சரி. கல்ல பெட்டி வந்து இலவசமா தரப்படுங்க. பொருள் என்னதுமா? ஏன் அது ஏற்கனவே புண்டை பெட்டி, அப்புறம் என்ன? உன் தோடு மூக்குத்தி எல்லாம் கொடுக்கறது என்ன மசுருக்கு? பரவாயில்ல மாமா, நல்லா இருக்கீங்கல்ல? அருமை. 4 பேருக்கு வணக்கமுங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஏன் அப்படின்னாங்க மாமா? ஏமா? இங்க பாரு மாமா, நம்ம என்னைக்காச்சும் சரி நீ பிறந்ததுக்கு ஆமா இப்படி கொல்ல கூட்டம் பாத்திருக்கியா? இன்னைக்கு தான் நிறைஞ்ச கூட்டம். அருமையான அப்பா. ஆமா, சரியான கொல்ல கூட்டமா இருக்கியா? அட நீ வேற ஏமா, மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம். அவங்கதான் இவங்க. ஆமா. ஏன் அப்படின்னா மாமா உண்மைக்கே சொல்றேன் மாமா. சரி. அம்மா நீ கடல் போன ஞாபகம் இருக்கா? கடலாடி பக்கம். இன்னைக்கு கடல் தான் மாமா. ஆமா. ஏன்னா உண்மைக்கு அது எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. ஏமா? ஏ அவ்வளவு கூட்டம்யா. ஓ அவ்வளவு கூட்டம். சரி. அதனால மாமா எல்லாம் சிறப்பா இருக்காங்க, அருமையா இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. விடிய விடிய கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஆதரவு தரணும். உங்களை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா முன்னக்கே தாய்மார்கள் நிறைய இருக்காங்க மாமா. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஏரியா தான் பாத்தி வச்சுக்கே. ஆமா. எல்லாம் சீரியல் தான். ஆமா. டிவியை விட்டு வீட்டுக்கு வெளியே வர மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பலாம் இருந்தாலும் மாமா வாமா, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எத்தனை இளைஞர்கள் இருந்தாலும் அக்காளி ஐர குஞ்சுக்கு தாயா மதிப்பே. ஆமாம்மா, அது பவர்ஃபுல். என்ன பவர்ஃபுல்? இல்ல உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் எனக்கு அப்ப உனக்கு பிடிக்காதா? இல்லம்மா எங்களுக்கு கொஞ்சம் பெருசு பிடிக்கும். இல்லம்மா பெருசு பிடிக்குமா? இல்லம்மா உனக்கு ஐர குஞ்சுனா ரொம்ப குஞ்சுனா ரொம்ப. எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஐர குஞ்சுக்கு அடக்கம் தான் எங்கேயுமே. உனக்கு குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுயா. இங்க பாரு அக்காளி கெண்ட மீன், கெளுத்தி மீன், சுறா மீன், வேற மீன் எல்லாம் புடிச்சு புடலாம். சரி. ஆனா இந்த ஐர குஞ்சு மட்டும் பிடிக்கவே முடியாது. இந்த ஓட்டையில பூந்து அந்த ஓட்டையில வந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால பத்திரமா தான் இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு உள்ளம் ஆடியோஸ். அடேங்க அப்பா நடுவுல உட்கார்ந்துருக்கீங்க. இப்படிதான் இருக்கணும். ஏன்னா மாமா அவர் பேர் என்ன மாமா? ரவி. ரவி ஆடியோஸ். ரவி ஆடியோஸ் பாண்டியன். ரவி ஆடியோஸ் உரிமை பாண்டியன்.
சரிங்க. 2 மாமாவுக்கும் நன்றி இந்த வணக்கம். விடிய விடிய இப்படியே உட்காந்து போடுங்க. நீங்க புருஷ மாதிரி அவர் புருஷ மாதிரி. இப்ப நீ எதுக்கு வாங்குற? இல்ல புருஷ மாதிரி சொல்லுடியா. சொல்லுமா. அவர் புருஷ மாதிரி, நீங்க 4 பேர் பொண்டாட்டி மாதிரி. நீங்க என்ன நான் மசல புடுங்க ஊருக்கு போறீங்களா? கருவா கொட்டை. என்ன கொடைக்கானல் போறாங்க அம்மா. மாமா நான் சின்னுண்டு புள்ள. என்னம்மா? நான் பச்சை புள்ள. சின்ன பிள்ளை. இல்லம்மா சின்ன பிள்ளை. பச்சை பிள்ளை மாமா. ஆமா. அதனால எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன். அப்பெல்லாம் இருந்தாலும் அன்பு உள்ள யூடியூப் சேனல் இறைவா எம்கேஆர் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க. ஏன்னா நம்ம பார்க்க தினுகுணா இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து பூதபுரத்துக்கு வந்திருக்கோம். நம்மள வெளிநாடு முழுக்க காமிக்கிறது யாரு? நம்ம முருகன் தான். அவரை பார்த்த ஜூம் பண்ணி உன்னைய போட்டாதே உன் பெட்டி வெளியே என்னைய போடுறாரா இல்லையா? உன்னைய ஜூம் பண்ணி போட்டுருவாரு. அவர் போட்டுருவாரு. சரி விடு, இன்னைக்கு தான் கேமரா எடுத்து வந்திருக்காரு. அதனால பரவாயில்ல மாமா. அம்மா சரிப்பட்டு போல மாமா. போலாம் பலான் பேச வாய்க்கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு கேடு கேடு வராம பாத்துக்கணும். பாத்து அப்படியே போயிட்டே இருக்கலாமா? போலாமா? போலாமா? லைட்டை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. இந்த ஆல்ரவுண்டு பெட்டி மிருதங்கத்துக்கெல்லாம் ஏற்றி விடுங்க. அக்காவுக்கும் கொஞ்சம் அப்படியே தெரிய விடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. அப்படிமா போலாமா? போலாமா? எப்படி போலாம் தெரியுமா? எப்படி வேணாலும் போலாம். ஏறி நன்னாகி ஏறி நட மாமா. இளந்தே பழம் தோப்புதாயா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா. ஓ பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லதா ஏனங்கற மாமா. எந்த பாயே தப்பிலதா. ஏறி நன்னாகி ஏறி நட மாமா. இளந்தே பழம் தோப்புதாயா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா. பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா. பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. தானே 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 நன்னே. தானே 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 நன்னே. ஓடு தானே 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 நன்னே. ஓடு தானே 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 நன்னே. அங்க போய் தொடு. எங்கிட்ட தான் பாம்புன்னு சொல்லுதா. புத்துக்குள்ள போயிருச்சான்னு பாத்தியா? பாம்பு எங்க இருக்குது? புத்துக்குள்ள இருக்கு. பொத்துக்குள்ள தான் இருக்கு. இது என்ன பொத்தா உங்களுக்கு? அது அவரை கேளு தாளக்காரர். நல்ல பாம்பு ரூபம் கொண்டு நானும் நவரூபே சமத்துல. நல்ல பாம்பு ரூபம் கொண்டு நவரி பேய் டேய் 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 நல்ல பாம்பு ரூபம் கொண்டு நானும் நவரூபே சமத்துல. தானே 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 தானே
சாந்தி எப்படி இருக்குது உங்களுக்கு? என்னமா அப்படி இருக்குது? லைட்டா கொஞ்சம் எக்கோ கூட கொடுங்க. நான் மேடைக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆமா, லைட்டா கொஞ்சம் இன்னர் வைங்க, அப்படியே போட்டு தாக்குங்க. ஹலோ 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 ஹலோ. அருமை அருமை. ஆமா, இப்பே ரெண்டா புண்டு வச்சு மேடை. ஆமாம்மா. ஆடின ஆட்ட தாங்க முடியாம ஆமா. அதனால பொழந்துருச்சுமா. அதனால இன்னும் 2 போட போட்டு நம்ம தம்பி எம்கேஆர் வெளியே கூப்பிட்டு என்னன்னு கேட்டுருவோம். ஆமா, நீ கேட்கவே இல்ல. போடா வெண்ண மூக்கு மட்டும் பூக்குந்தேன். நல்ல வேலையா போச்சுமா. போலாமா நம்ம? நான் எக்கோ கொடுங்கண்ணா. ஹலோ ஹலோ. கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி கல் கண்டு நீ கையில் வந்தா கட்டிச்சு திம்பே நடி. நினைச்சு அசைபோடுது. இப்படிதான் சொல்ற முருகாசு, நீ சொல்லு. அடிச்சுக்கிட்டு சாங்கட எல்லாரும். இப்படிதான் சொல்ற, காலையில சொல்லாம கூட பேக்க தூக்கிட்டு போயிடுற. புருஷன் அடிப்பாரு. ஓஹோ, அப்படியம்மா. என்னமெல்லாம் ஒன்னத்தானே நினைச்சு ஆசை போடுது.
வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டனடி கையில் வந்தா கடிச்சு திம்பேனடி உன்னை கடிச்சு திம்பேனடி உன்னை கடிச்சு திம்பேனடி தாளக்கரை உள்ள நைஸா போய்கிட்டே இருக்கா ஐயா. ஆமா உன்னை என்னன்னே தெரியல. உன்னை பார்க்க பிடிக்கலையே என்னை பார்த்தா எரிச்ச மசுர வருது அவனுக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரட்டு வெளியே வரட்டு நக்கி தண்ணியை கொஞ்சம் ஊத்திக்க 1/2 லிட்டர் வரட்டு இன்னைக்குன்னு சொல்லு. அப்படி சொல்லுமா. நீ ஏன் தண்ணி ஊத்தி நக்குங்கற? இல்லம்மா வரட்டு. ஆஹா சரி மாமா. நான் உங்கள்ட்ட ஆடி வந்துட்டுமா? ஆமாம்மா. எப்படி மாமா ஆடி வரட்டும்? நல்லா பின்னாடி கொஞ்சம் லூஸ் பண்ணி. சரி. ஜல்குத்து மங்காரியா. எப்படி? ஆமா. மூணாவது பண்றேன். இளம் முத பெரிய மனுஷனாயா? ஏம்மா என்னை பார்த்து ஏய் ஒரு சின்ன பிள்ளை. எனக்கு இந்த ஊர்ல பிரார்த்தனையா? ஏம்மா பூதிபுரத்துல இதே அம்பட்டி அவுத்து போட்டு அப்படியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மொட்டை கொண்டே வடிங்க. ஆமா. இல்ல என்னதான் சொல்றேன்னு தெரியல. என்னம்மா கொஞ்சம் கலகலப்பா. துணி மாத்த சொல்றீங்க. ஆமா. மாத்திட்டா போகுது. சரிம்மா. மாத்திரோமா? எப்படி தெரியுமா? எப்படி? போட்டின அடையா. ஓஹோய். போறவரே பொறுத்திடுங்க நானும் வரேன். வேணையா வீராப்பு உங்க அண்ணனுக்கு நான் போட்டே மாறாப்பு. வேணையா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டே மாறாப்பு. போட்டின அடையா போறவரே பொறுத்திடுங்க நானும் வரேன். வேணையா வீராப்பு உங்க அண்ணனுக்கு நான் போட்டே மாறாப்பு. வேணையா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டே மாறாப்பு. டேய் என்னம்மா ஆரம்பமே பயமா இருக்கு. இது தெரியாதா உங்களுக்கு? இத ரிக்கார்ட் டான்ஸ். ஓ ரிக்கார்டு டான்ஸ். வேணையா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டே மாறாப்பு. டேய் 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 சலக்கு சலக்கு டா 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 அப்படி என்னம்மா குறைச்சு விட்டு. அதனால மாமா வாமா. உங்கள்கிட்ட வந்த மாதிரி மிருதங்க வித்துவான். ஆமாம்மா. என்ன சொல்றீங்க? இல்லம்மா வித்வான். நீ ஏதாச்சும் விற்கலாம் தான் பார்க்கல, ஆனா விற்க முடியல. வித்துட்டு பூசு வாங்கியிருக்காங்க. நம்ம ஆடி போயிடலாமா? ஆமாம்மா. எப்படி ஆடி போலாம்? எப்படி? எப்படி ஆடி போலாம்? எப்படி வேணாலும். பட்டாம்பூச்சி பிடிப்போமா? பட்டாம்பூச்சியை பிடிச்சு கச்ச கச்சன்னு பூதியா போயிருமா? ஆமா. அதனால இருந்தா என்ன ஆயிரம் இங்கரு ம் எவ நாச்சுவ படுத்தீங்க அத குஞ்சு காணா பெருமுடா. மோசமான பெட்டிக்காரர் மோசமான ஆளு. நேத்து 4 குஞ்ச கடிச்சு விட்டாரு. கோழி குஞ்சு. நட்டவ உட்கார்றா. பப்பன் அட எந்திரா. அடே டேய் நான் நேத்து 4 கோழி குஞ்சு உடைச்சேன். டான்ஸ் காரங்க இன்னைக்கு அவங்க போறோம். எந்திரட்டாங்க. ஆமா. இங்க இரு. இன்னைக்கு ஓன் குஞ்சு தாண்டி போகுது. போச்சு. யார் எந்திரக்கல உங்க அம்மாலாம் சிலுக்குடி. அவங்க அம்மா பேரே சிலுக்குதே. இப்ப எப்படி எந்திரச்சாங்க? அதனால மாமா மாமா அமர்தான் கட்ட அடி பெறுமா? ஆமாம்மா. எப்படி தெரியுமா? எப்படி? இவே வேற அப்பப்போ முறைக்கிறேன். என்னமோ அப்பாட்டியை பார்க்குறமே என்னைய பார்க்குறேன். இல்ல ஒரு சில நேரங்கள். அதனால எப்படி மாடி பண்ண தெரியுமா? எப்படி? மச்சாமீச பீச்சர்வா மச்சினி எல்லாம் ஏன் கிடுவா. மச்சாமீச பீச்சர்வா மச்சினி எல்லாம் ஏன் கிடுவா. வெள்ளக்க மறு புஞ்சு போயிரும். வேணாம்மா. 2 பேரும் எகத்தால புல்லு பண்றாங்களா இல்லையா? ஆமா. மச்சாமீச பீச்சர்வா மச்சினி எல்லாம் ஏன் கிடுவா. மச்சா கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா. செய்குலி சேதார எல்லாம் அட இல்லாம என்னத்த கெஞ்ச வச்சாரே. அட எல்லாமே என்ன தர என்ன தர ஐத்தானே நீ என்ன தர என்ன தர என்ன தர ஐத்தானே நீ என்ன தர. டேய் 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 டேய். டேய் டேய் டேய். ஒண்ணும் பண்ண முடியாது மணி. ஏறி உட்கார்ந்தேன் மிருதங்கக்கார கட்டை மீது. நல்ல வேலை கட்டையிலையா? ஒண்ணும் பண்ண முடியாது கால. அத்தான் யாரும்மா? எதம்மா? இவரா? அத்தான்
அத்தான் என்ன ரொம்ப வெக்கப்படுறியா? அவன் அத்ததெல்லாம் கும்பாசி வச்சு அதை அமுச்சு விட்டாங்க. அப்படியா? ஊரையே காலி பண்ணி விட்டாங்க. அதனால அத்தான் அத்தான் வரவா உன்னை பார்த்தா எரிச்ச மசா வருது சத்தி. இருந்தாலும் என்ன பண்ற? நேத்து அம்மா விட்டு வாட்டே மசா கடிக்க போனேன்ல. அதனால அவர் ஆடி போயிடலாமா? எப்படி தெரியுமா? அவர் எடுக்க அவர் வைக்க நீங்க பாக்க. ஏம்மா எங்க நாங்க பாக்குறதுக்கு வந்திருக்கோம். ஓ என்னன்னு கேளுங்க. என்னம்மா? பூ இதெல்லாம் வைக்கதே. ஓ பூவோ பொட்டு. ஆமா பொட்டெடுத்து வச்ச உடனே முன்னால பூ வாங்கி வச்ச உடனே பின்னால எடுத்து வச்சு விடுங்க முன்னால பூ எடுத்து அவரதான் மானம் கெட்டு போயிரும். நீ வைக்க கூடாது. அவர் பூ எடுத்து வைக்க ஒரு கோட்டே கொடுத்தாலும் வைக்க மாட்டோம். அது அப்ப அவர் சொல்லு. அவரதாம்மா பொட்டெடுத்து வச்ச உடனே முன்னால பூ வாங்கி வச்ச உடனே பின்னால அவரு பொட்டெடுத்து வச்சு விடுங்க முன்னால பூவை வாங்கி வச்சு விடையா பின்னால பொட்டெடுத்து வச்ச விடவா முன்னால பூ வாங்கி வச்ச விடவா பின்னால நவராத்திரியில் பாடுறேன் ஒன்னால நவராத்திரியில் பாடுறேன் ஒன்னால அதுக்கு மேல இருக்க பின்னால பொட்டெடுத்து வச்ச உடனே முன்னால பூ வாங்கி வச்ச உடனே பின்னால பொட்டெடுத்து வச்சு விடுங்க முன்னால பூவை வாங்கி வச்சு விடுங்க பின்னால அதுக்கு மேல பூரியா போய் கொட்ட. அருமை அருமை. ஓ தாளம் நல்லாதான் இருக்கு. அதாயா ஓ தாளம்னு சொன்னேன். அருமை அருமை கிளு. ஆமா அருமை அருமை. நான் எங்கடா செஞ்சேன்? நாடகம் பார்க்க பிடிக்கலாம் பேசாம வீட்டுக்கு போகணும். ஆமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான்லாம் உங்க தங்கச்சி மாதிரி. அப்படியா? ஆமா சரி சரி. நீங்களா